வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்பருத்தி பூ டீ செய்ய போகிறேன். ஒரு 10 பூ எடுத்து வச்சுருக்கேன் டீ போட. இந்த செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் பூத்தது. இந்த செம்பருத்தி பூவில் இந்த காம்பை நீக்கிட்டு, இந்த மகரந்தம் நீக்கிட்டு, இது போல் இதழை எடுத்து கழுவின்னு வந்துடணும். காம்பை எடுத்துட்டு அந்த மகரந்தமும் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ செம்பருத்தி பூ டீ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி பூ டீ போட அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செம்பருத்தி பூ டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏற்றிட்டேன். ஒரு பவுலில் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நமக்கு 1 டம்ளர் டீ தேவைன்னா 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். தண்ணி கொதிச்சதும் பூவை போட்டு நல்லா கொதிக்கணும். அது பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்குற வரைக்கும் கொதிக்கணும். தண்ணி கொதிக்குது. இப்போ செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ கிடைக்கும் போதே இது போல் செய்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதயத்துக்கு நல்லது, நரம்புக்கு நல்லது. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பூவில் இருக்கிற எசன்ஸு இறங்கும். பூவில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடுது. தண்ணியும் கொஞ்சம் வற்றி இருக்குது. இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். செம்பருத்தி பூ டீ ரெடி ஆகிடுது. இதை கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான செம்பருத்தி பூ டீ ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான செம்பருத்தி பூ டீ செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.